பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தலாக்கு மர்ரத்தானி ஃபைம்சாக்கும் பிமாரூஃபின் அவ் தஸ்ரீஹும் பி இஹ்சான். இந்த ஆயத்தில் தலாக்குடைய முறைகளை பற்றி சொல்லப்படுகிறது. தலாக்குடைய முறைகள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. கடைசியாக குலாவினுடைய முறை அதுவும் உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. கடைசியாக ஒரு ரிவாயத்து ஒன்று உங்களுக்கு சொல்லப்பட்டது. ஹபீபா பின்த் சஹல் அன்சாரியாவுடைய ரிவாயத்து. அவங்க தன்னுடைய கணவனிடத்தில் இருந்து அவங்க ஹுலா வாங்கின அந்த சம்பவம் உங்களுக்கு சொல்லப்பட்டது. அந்த சம்பவத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ஹபீபாவுடைய கணவனார் சாபித் இருக்கிறாரு. அவர் ஹபீபாவுடைய பேரில் 2 தோட்டம் எழுதி கொடுத்துருந்தார். அந்த அம்மா எப்போ ஃபுலா கேட்டாங்களோ அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹபீபா கிட்ட அவர் என்ன உன் பேரில் எழுதி வச்சாரோ அதை அவர்கிட்ட திருப்பி கொடுத்துரும் அப்படின்னாங்க. அப்போது அந்த அம்மா என்ன அவர் கொடுத்தாரோ அந்த 2 தோட்டத்தை மகரில் கொடுத்துருப்பார். அந்த 2 தோட்டத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க. திருப்பி கொடுத்துட்டு அவர்கிட்ட ஃபுலா வாங்கிக்கிட்டு அவங்க கல்யாணத்தில் இருந்து பிரிஞ்சிட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபித் இடத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், நீ என்ன கொடுத்தியோ அதான் வாங்கணும். அதை விட நீ அதிகமாக வாங்கிறதுக்கு உனக்கு எந்த விதமான அதிகாரமும் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி அவர் எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் வாங்கலை. ஸோ சில உலமாக்களுடைய மஸ்ஹபு இதுதான். குலா வாங்கக்கூடிய பெண்ணிடத்துல மகர வேணும்னா திருப்பி கேட்டு வாங்கிக்கலாம். அதுலேயும் அவள் முழுசாக கொடுத்தாதான், இல்லை குறைச்சி கொடுத்தாலும் பரவாயில்ல. ஆக மொத்தத்தில் மனைவியாகவே குலா கேட்குறா அப்படிங்கிறப்போ அவகிட்ட இருந்து வாங்குறது ஜாயிஸ் தான். ஆனால் அதிகமாக வாங்கக்கூடாது. ஹனஃபி மதுஹபுடைய சட்டமெல்லாம் அதுதான். ஆனால் சில உலமாக்கள், ஜம்ஹூர் உலமா பெருமக்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், குலா ஒரு மனைவி கேட்கின்றாள் அப்படின்னு சொன்னால் அவளிடத்துல நம்ம கொடுத்ததையும் வாங்கலாம், கொடுத்ததுக்கு மேலேயும் கேட்டு வாங்கலாம், தப்பு கிடையாது அப்படி சொல்கிறாங்க. அவங்க அதுக்கு ஆதாரமாக குரானுடைய இந்த ஆயத்தை தான் அவர்கள் சமர்ப்பிக்கிறார்கள். ஃபீ மஃப்ததத் பிஹி அப்படின்னு அல்லாஹ் குரானில் சொல்லுகின்றான். அதாவது மனைவி கணவனிடத்தில் ஏதாவது ஈடு தொகையை கொடுத்து அவள் 2 பேரும் பிரிஞ்சுக்கிட்டாங்கன்னா குற்றம் இல்லை அப்படின்னு தானே அல்லாஹ் தாலா சொல்கிறான். இதில் எதுவும் குறிக்கப்படவில்லை. கம்மியாக வாங்கணும், அதிகமாக வாங்கக்கூடாது, ஒன்றும் சொல்லப்படலை. அதனால் அதிகமாக வாங்கினா வாங்கிக்கலாம் அப்படின்னு ஜம்ஹூர் உலமா பெருமக்கள் கூறுகிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய காலத்தில் ஒரு வழக்கு, இதே மாதிரி வழக்கு வந்தது. ஒரு பெண்ணு தன்னுடைய கணவனோட பிரிகிறேன்னு சொல்லிக்கிட்டு வந்தா. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அதிகமாக கொடுத்து கூட நீ குலா வாங்கிக்கோ, ஒன்றும் தப்பு இல்லை அப்படி சொல்லி இந்த மாதிரி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனைவி அதிகமாக கொடுத்தும் கூட அவங்களும் இதே கருத்து தான் அவங்களும் சொல்கிறாங்க. அதாவது கணவன் இருக்கிறானே எவ்வளோ கல்யாணத்தில் மகர் கொடுத்துருப்பானோ அந்த மகரை விட அதிகமாக கூட கொடுத்து கணவனிடத்தில், எப்பா உன் கூட வாழ எனக்கு விருப்பம் இல்லை, என்னைய நீ பிரித்து விடு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஃபுலா வாங்குறதுக்கு அனுமதி இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரபீபனு முஅப்பிதிபனு அஃப்ரா அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய கணவனார் அவர் இருந்தார் அப்படின்னு சொன்னால், அவர் என் கூட இருந்தால் கூட அவர் என்னுடைய ஹக்கு இருக்கிறதே அதை நிறைவேற்றுறது இல்லை. என்னுடைய ஹக்கை அவர் குறைக்கிறார். எங்கேயாவது கிளம்பி போயிடுறார். பொண்டாட்டியெல்லாம் பெருசாகவே நினைக்க மாட்டேங்கிறார். நான் அவரிடத்தில் இருந்து என்னுடைய ஹக்கை நான் பெறுவது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. முஅப்பிதிபனு அஃப்ரா அவங்க சொன்னாங்க. ஒரு வாட்டி பெரிய சண்டையாக போச்சு. அப்போ அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால், எப்பா நீ எனக்கு என்னென்னலாம் நீ கொடுத்தியோ அது எல்லாத்தையுமே நீ வாங்கிக்கோ, எனக்கு குலா கொடு அப்படின்னு சொல்லிட்டு
இந்த மாதிரி அந்த அம்மா சொன்னாங்க. அப்போ என்ன இந்த வழக்கு போனப்போ இதுதான் ஜட்ஜ்மெண்ட் ஆச்சு. என்ன மகர்ல கொடுத்தியோ அதை வாங்கிக்கப்பா, வாங்கிக்கிட்டு நீ ஃபுலா கொடு அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். என்னுடைய சச்சா முஆத் இப்னு அஃப்ரா, அதாவது இந்த அம்மா சொல்றாங்க, அதாவது முஆத் இப்னு அஃப்ரா அப்படிங்கிற அந்த பெண்மணி சொல்றாங்க, என்னுடைய சச்சா முஆத் இப்னு அஃப்ரா அவங்க இந்த வழக்கை எடுத்துக்கிட்டு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களிடத்துல போனாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்துல இந்த விஷயத்தை எல்லாம் சொன்னாங்க. சொன்னா அப்போ அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, கணவன் என்ன கொடுத்தானோ அதை நீ திருப்பி கொடுத்துருமா. அந்த ஆள் அதிகமாக உங்ககிட்ட கேட்டா கூட கொடுத்துட்டு நீ பேசாம கல்யாணத்துலேருந்து வெளியில வந்தது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னான். ஸோ இந்த ஆதாரங்களை எல்லாம் வச்சு தான் ஜம்ஹூர் உலமா பெருமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, குலா வாங்கக்கூடிய பெண்ணு அவ கணவனிடத்துல வாங்கினதையும் கொடுக்கலாம், அதிகமாக அவன் கணவன் கேட்குறான்னு சொன்னால் கூட இவளுக்கு ஹுலா இம்பார்ட்டனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த நேரத்தில் எக்ஸ்ட்ராவாக கூட கொடுத்து அவள் ஹுலா வாங்கி கொள்ளலாம். இபன் அப்பாஸ், முஜாஹித், இக்ரிமா, இப்ராஹிம் நகை, கபீசத் இப்னு துவைப், ஹசன் இப்னு சாலிஹ், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் இவங்க எல்லாமே இதைத்தான் சொல்கிறாங்க. இமாம் மாலிக், லைஸ், இமாம் ஷாஃபி, அபு சௌர் அவங்களுடைய மஸ்ஹபும் கூட இதுதான். இப்னு ஜரீர் அவர்களும் இதைத்தான் சொல்கிறாங்க. ஆனால் அஸ்ஹாபி அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது தப்பு இருக்கின்றதே அது பெண்ணின் மீது இருக்குமே, ஆனால் அப்போ அந்த நேரத்தில் கணவன் இருக்கிறானே அவன் அவன் இருக்கிறானே அவன் கொடுத்ததை வாங்கிக்கலாம். அதை விட அதிகமாக வாங்குறது அவனுக்கு ஜாயிஸு கிடையாது, ஜாயிஸு கிடையாது. அப்படியே அதிகமாக வாங்கியிருந்தாலும் அவள் பிரியும் போது அவளிடத்துல அதிகமாக வாங்கினதை திருப்பி கொடுத்துடணும். பொண்டாட்டிக்கிட்ட வாங்கியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதை திருப்பி அவளிடத்துல கொடுத்து விட வேண்டும். தன் புறத்தில் இருந்து அதிகமாக கொடு அப்படின்னு சொல்லி அவகிட்ட எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஹனஃபி மதுஹபுடைய சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான். சயீத் இப்னு முஸையிப், அத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அம்ர் இப்னு ஷுஐப், ஸுஹ்ரி, தாவூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஸன் ஷுஅபி, ஹம்மாத் இப்னு அபு சுலைமான், ரபி இப்னு அனஸ் போன்ற உலமாக்களுடைய மஸ்ஹப் அதுதான். மாமர் ஹாக்கிம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்படித்தான் அவங்க தீர்ப்பே செஞ்சாங்க. ஒரு வழக்குகள் வரும்போது அவங்க இப்படி தான் தீர்ப்பு செஞ்சாங்க. ஹுலாவுடைய வழக்கில் கணவன் என்ன கொடுத்தானோ அதான் வாங்கணும், அதை விட அதிகமாக வாங்கக்கூடாது அப்படின்னு. அவுசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், காசிகள் என்ன தீர்ப்பு அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, என்ன மகர் கொடுத்தானோ அதை வேணால் வாங்கிக்கலாம் ஃபுலாவில், அது என்ன எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்குறது, அதெல்லாம் வாங்கக்கூடாது. இதுதான் காசிகளுடைய தீர்ப்பு. இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே அந்த ஹபீபாவுடைய ரிவாயத் ஒன்று உங்களுக்கு முன்னால் நான் சொன்னேன். அந்த ஹபீபாவுடைய ரிவாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபித் இடத்துல என்ன சொல்கிறாங்க, நீ கொடுத்த அந்த 2 தோட்டத்தை வாங்கிக்கோ, எக்ஸ்ட்ரா ஒன்றும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஸோ அதனால் ஹுலாவுடைய வழக்கில் மனைவிக்கு என்ன என் கொடுத்துருந்தானோ அதுவும் பார்த்தீங்கன்னா அவளாக விண்ணப்பிக்கும் போது என்னைய கல்யாணத்திலேருந்து ரிலீஸ் பண்ணு அப்படின்னு கேட்குறா, அதுக்கு தான் நான் சுலான்னு பேர். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அவள் மகர் மட்டும்தான் வாங்கலாமே தவிர அதை விட எக்ஸ்ட்ராவாக எனக்கு கொடு அப்படின்னு சொல்லியெல்லாம் மனைவி இடத்துல இருந்து வாங்கக்கூடாது. முஸ்னத் அப்து இப்னு ஹுமைதுலையும் ஒரு மர்ஃபுவான ரிவாயத் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபுலா வாங்கக்கூடிய பெண்களுக்கு கணவன் என்ன கொடுத்தானோ அதை திருப்பி கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர அதிகமாக கணவன் வாங்குறது அப்படிங்கிறது அது ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது, மக்ரூஹ தஹரீமியாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்போ குர்ஆன் ஷரீஃபில் ஃபீ மஃப்ததத்து பிஹின்னு வந்திருக்குது அப்படின்னு ஜம்ஹூர் உலமாக்கள் சொன்னாங்களே, அதிகமாக வாங்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை, குர்ஆன்லேயே அல்லாஹ் ஃபீ மஃப்ததத்து பிஹி தான் சொல்கிறான் அப்படி சொன்னாங்க. அப்போ இதுக்கு என்ன ஹனஃபி மதஹபுடைய உலமாக்களுடைய பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, மனைவி எதனாச்சும் கொடுத்து
அவ வந்து கணவனிடத்துல இருந்து ஹுலா வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் அதற்கு விளக்கமே தவிர, அல்லாஹ் தாலா ஏற்கனவே அந்த ஆயத்தினுடைய ஆரம்பத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா, "வலா யஹில்லு லக்கும் அன் தாஹுது மிம்மா ஆத்தைத்துமூஹுன்ன ஷையன்." மனைவிக்கு எதை கொடுத்தானோ அதை வாங்குறது ஹலால் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி அல்லாஹ் தாலா இருக்கிறாரு சொல்லிவிட்டான். அதனால அதிகமாக வாங்குறது எப்படிங்க அது ஹலால் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஹனஃபி மதஹபுடைய உலமா பெருமக்கள் இப்படி சொல்றாங்க. ரபீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிராத்தில் பார்த்தீங்கன்னா, ஃபீ மஃப்ஸதத்து பிஹில வந்து ஃபீ மஃப்ஸதத்து பிஹி மின்ஹு அப்படிங்கிற வார்த்தையும் கூட அதிலே வந்திருக்கின்றது. இப்போ குலா அப்படிங்கிறது இருக்கின்றதே சில உலமாக்கள் இடத்துல அது தலாக்கே கிடையாது. சில உலமாக்கள் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு 2 தலாக்கு அவன் கொடுத்தான் அப்படின்னு சொன்னா, ஆ அதாவது மனைவி வந்து குலா வாங்கும்போது கணவன் தான் தலாக் கொடுக்கணும். கணவன் தலாக் கொடுக்காம மனைவி வந்து கல்யாணத்துல இருந்து ரிலீஸ் ஆக முடியாது. அப்ப கணவன் தலாக் கொடுக்கும்போது, அவன் வந்து 1 தலாக்கு, 2 தலாக்கு அவன் கொடுத்திருந்தான் அப்படின்னு சொன்னா, குலா ஆயித்து. ஆனா பிறகு கணவன் மனைவியாக சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, 1 தலாக்கு, 2 தலாக்கு ஆயிருந்துச்சு அப்படின்னு சொன்னா, மறுபடியும் ஒரு நிக்காவ பண்ணி, மறுபடியும் கணவன் மனைவியாக வாழுவதற்கு ஷரியத்துல அனுமதி இருக்குது. அதுக்கு ஆதாரம் அவங்க இந்த ஆயத்தை தான் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். இந்த உலமா பெருமக்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது தலாக்கே கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க. இது பேரு குலா அப்படி சொல்றாங்க. குலா தான். ஆனா என்ன குலாவா இருந்தாலும் கணவன் தான் தலாக் கொடுக்கணும். தலாக் கொடுத்தா தான் வந்து திரிய முடியும். அப்படி இல்லாம திரிய முடியாது. ஸோ ஆச்சு. அதனால தான் இவங்க இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 தலாக்க பத்தி அல்லாஹ் பேசிட்டு, அதுக்கப்புறம் அல்லாஹ் ஃபுலாவ பத்தி பேசுறான். அதனால தான் 3வது தலாக்கு அதுக்கப்புறமேல தான் அல்லாஹ் தஆலா அத பத்தி பேசலாம். ஃபைன் தல்லக்கஹா ஃபலா தஹில்லு லஹு மின் பஅத் ஹத்தா தன்கிஹ ஜௌஜன் கைரா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்த வந்து அல்லாஹ் தஆலா இப்ப என்ன தெரியுது? ஹுலாங்கிறது தலாக் இல்ல. அதுக்கு பேர் ஃபஸ்ஹ் அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொல்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர், தாவூஸ், இக்ரிமா, அஹ்மத் இப்னு ஹம்பல், இஸ்ஹாக் இப்னு ராஹவை, அபூ சௌர், தாவூத் ஸாஹிரி இவங்களுடைய மதுஹப் எல்லாமே இதுதான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய பழைய ஒரு கவுலும் அதுதான். இது ஆயத்திலையும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் சில உலமா பெருமக்கள் அவங்க என்ன சொல்றாங்க? குலாங்கிறது தலாக்கே பாயின். தலாக்கே பாயின் அப்படின்னு சொன்னா முத்தலாக்கு மாதிரி தான் அது அந்த தலாக்கு. அதாவது குலாங்கிறது தலாக்கே பாயின். அது முத்தலாக்கு மாதிரி தான். அவன் தலாக்கு கொடுக்கும்போது தன்னுடைய மனைவிக்கு அவன் வந்து ஒரு தலாக்கை விட அதிகமாக அவன் நியத்து செய்திருப்பானே ஆனால் அது கவனிக்கப்படும். அவன் என்ன நியத்து செஞ்சான் அப்படின்னு ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது. உம்மே பக்கர் அஸ்லமியா அவங்க தன்னுடைய கணவர் அப்துல்லாஹ் இப்னு ஹாலித் அவர்களிடத்துல இருந்து ஹுலா வாங்கினாங்க. ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல அந்தப்பா ஹதரத் உஸ்மான் அவர்கள் 1 தலாக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஃபத்வா கொடுத்தாங்க. 1 தலாக்கு கொடு அப்படி. போதும் 1 தலாக்கு கொடுத்தாலே அதில் வந்து 3 இத்தா 3 மாதவிடாய் காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் இத்தா முடிஞ்சு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. நான் அதுதான் உங்கள்கிட்ட பல வாட்டி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதாவது கணவன் வந்து மனைவியை பிரிக்கணும்னு நினச்சான், தலாக் கொடுக்கணும்னு நினச்சான்னா, இந்த முத்தலாக்கு அப்படிங்கிறது அவனுக்கு அவசியமே கிடையாது. வெறுமனே 1 தலாக்கு கொடுத்தாலே போதும். ரொம்ப கோபமாக இருந்தால் கூட 2 தலாக்கு கொடுக்கலாம். அவ்வளோதான். இதில் மறுபடியும் அவங்க சேர்ந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த முத்தலாக்கு தான் நிறைய பேர் இந்த தலாக்குடைய வழக்குன்னு சொல்லி ஃபத்வா டிபார்ட்மெண்ட்டில் வர ஃபத்வாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இவன் முத்தலாக் கொடுத்துட்டான், இவன் முத்தலாக் கொடுத்துட்டான், இவன் முத்தலாக் எல்லாம் அந்த முத்தலாக்கு தான். எதுக்கு முத்தலாக் கொடுக்குறானுங்க? 1 தலாக் 2 தலாக் கொடுத்தாலே போதும். இந்த முத்தலாக்கில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, மறுபடியும் கணவன் மனைவியாக வாழ முடியாது. அதை பற்றியும் நம்ம இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். இன்னும் முத்தலாக்குடைய விஷயத்துக்கு நம்ம வரல. இப்போ ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு, சயீத் இப்னு முஸய்யிப், ஹசன், அத்தா, ஷுரைஹ், ஷுஅபி, இப்ராஹிம், ஜாபிர் இப்னு ஸைத், மாலிக், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அஸ்ஹாபுகள், ஸௌரி, அவுஸாஇ
அபு உஸ்மான் பித்தி அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஹுலாங்கிறது தலாக்கு தான் அப்படிங்கிறாங்க. ஆமா, ஹுலாங்கிறது தலாக்கு தான். பெண் அவ ஹுலா கேட்டா கூட கணவன் இருக்கிறானே அவன் தலாக் கொடுக்கணும். தலாக் கொடுத்தா தான் அவ கல்யாணத்துல இருந்து வெளியில வர முடியும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஜதீதான கவுல் இதுதான். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கணவன் தலாக் கொடுக்கும்போது 2 தலாக்குடைய நியத்துல அவன் தலாக்கு கொடுத்திருந்தான் ஹுலாவுடைய அந்த பெண்ணுக்கு அப்படின்னு சொன்னா, வேற ஒண்ணும் அவன் சொல்லல அப்படின்னா, அது நார்மலான தலாக்கு தான். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனால் தலாக்கு கொடுக்கிறவனுடைய அந்த அதாவது ஹுலா ஆயிரும். ஹுலா ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, அவன் 2 தலாக் குடுத்திருந்தாலும், ஹுலா இத்தாவுடைய காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அது தலாக்கே பாயினா போயிரும். கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சிரணும். 3 தலாக்குடைய நிய்யத்துல அவன் தலாக் குடுத்திருந்தான் அப்படின்னு சொன்னா, அது முத்தலாக்கு தான் ஆகும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு கவுலும் இதுதான். அ சாட்சிகள் எதுவும் இல்லாக்காட்டியும் பரவால்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றார். அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, குலாவா இருக்கட்டும், தலாக்கா இருக்கட்டும், அதுக்கு 3 தலாக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. 1 தலாக்கு, 2 தலாக்கு. அதோட நிப்பாட்டிக்க வேண்டியது தான். அது குலாவா இருந்தாலும் சரி, தலாக்கா இருந்தாலும் சரி. அப்போ மறுபடியும் கணவன் மனைவியாக வாழுவதற்கு அதுக்கு அனுமதி இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா, 3வது தலாக் ஆயிருச்சுன்னா, அதுக்கப்புறம் கணவன் மனைவியாக வாழ முடியாது. அதுதான் முத்தலாக்குடைய சட்டம். இப்ப அடுத்து இந்த ஹுலா கொடுக்கப்பட்ட பெண்கள், அவங்க இத்தா எப்படி கழிக்கணும்? அத பத்தி ஒரு சில மசாயின்கள் இருக்குது. அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா